Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன drama போட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 7 ஓட ஸ்டார்டிங்ல நகுன் பாப்போட ரூம்ல இருக்கான். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேரும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. தென் பாப்போ எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு எஞ்சி போனதும் எனக்கு நைட் மேர் வந்தப்ப கூட என்னோட ஹார்ட் இந்த அளவுக்கு வேகமா துடிக்கலன்னு நகுன் நினைக்கிறான். அப்ப அங்க பாப்போ ஒரு வைன் பாட்டில கொண்டு வர இதை எனக்காகவா கொண்டு வந்தேன்னு நகுன் கன்ஃபியூஸ்டா கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போ இந்த வைன் லைட்டா தான் இருக்கும், சோ இதால உனக்கு தலைவலி வராதுன்னு சொல்ல இதை கேட்டு நகுனும் நீயா எப்படி சொல்ற, நீ எப்பவும் என்கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லுவேன்னு கேட்க அதுக்கு பாப்போம் ஏன்னா நீ எப்பவும் குடிச்சிட்டு பிரச்சனையில போய் மாட்டிப்ப, பட் இப்போ நான் இங்க இருக்கிறனால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, சோ இப்ப நீ கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்க போன சொல்ல இதை கேட்டு நகுனும் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருக்கான். டென்னி அவன் பாப் கிட்ட நான் இந்த கெட்ட கனவுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு தான் ட்ரிங்கிங்ல அடிக்ட் ஆயிருப்பேன் போலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அகைன் உனக்கு உன்னோட அப்பாவை பத்தின கனவு வந்துட்டானு பாப் கேக்குறான். அண்ட் அதுக்கு நகுனும் ஒரு வகையில அந்த மாதிரி தானே சொல்லிட்டு நான் என் கனவுல சேட பாட்டேன், அவன் என்ன அட்டாக் பண்றதுக்கு வந்தான்னு சொல்ல அதுக்கு பாப்பா உனக்கு ஃபீவர் வந்த டைம்ல கூட நீ தூக்கத்துல புலம்பிட்டு இருந்த, அண்ட் உனக்கு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது, பட் நீ இப்படி உன்னோட அப்பாவை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அது உன்னோட பாடியையும் மைண்டையும் இப்படிதான் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சோ நீ அதுல இருந்து வெளியே வா, நீ உன்னோட பாஸ்ட மறந்துட்டு இப்போ என் கூட இருக்கிற பிரசன்ட்ல போக்கஸ் பண்ணு அட்வைஸ் பண்ண இதை கேட்டு நகுனும் ஹாப்பி ஆகுறான். பட் ஒரு விஷயம் அவனை ஸ்டாப் பண்ணுது. சோ இவன் பாப் கிட்ட நான் உன்கிட்ட உனக்கு கேட்கலாமான்னு கேட்டுட்டு நீ இப்போ என்ன நினைச்சு கவலைப்படுறியா ஆர் உனக்கு தெரிஞ்ச கிளாவ நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்க இப்போ நீ என்னடா சொல்ல வரேன்னு பாப் கன்ஃபியூஸ்டா கேக்குறான். அண்ட் இதை கேட்டு நகுனும் இப்ப நம்ம உண்மையை சொல்லிடலாம், இதுதான் கரெக்டான டைமா இருக்கும்னு யோசிக்கிறான். பட் அதுக்குள்ள பாப் நகுனோட கைய பிடிச்சிட்டு நீ எனக்கு தெரிஞ்ச கிளவுட் தானடான்னு கேட்டுட்டு நீ சம்டைம்ஸ் வினோடமா பேசுற, பட் அதுக்காகலாம் எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறை குறைஞ்சிடாது, அதோட நான் உன்னை எப்படி பாக்குறேன்றது உனக்கு தெரியும் தானு கேட்டுட்டு இவன் நகுனை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரான். அப்புறம் இவன் நகுன் கிட்ட டே கொஞ்சம் வெயிட் பண்ண நீ இப்போ ஒன்னும் போடியில இல்லன்னு கேட்க அதை கேட்டு நகுனோ இவன் கண்டிப்பா கிரீன் பிளாக் தான், கிஸ் பண்றதுக்கு முன்னாடி கன்சென்ட் எல்லாம் கேக்குறானேன்னு நினைக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவன் கிஸ் பண்ண போறான்றது உனக்கு ரியலைஸ் ஆகுது. சோ உடனே இவனும் வெக்கத்துல எஞ்சி நின்னுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், சோ நான் போய் தூங்க போறேன்னு சொல்ல பாப்பா உன்னை ஸ்டாப் பண்ணி நான் உனக்கு பிடிக்காதது எடையாச்சும் செஞ்சுட்டேனான்னு கேக்குறான். ஆனா நகுனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சு அங்க ரெண்டு வெளியே வந்துட்டு நல்ல வேலை யாரும் இதை பாக்கலன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். ஆனா சுவாய் அங்க உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத இவன் கவனிக்கல. தென் நகுனும் அவன் ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவன் பாப்போட பிஹேவியரை நினைச்சு பார்த்து நம்ம இங்கே இருந்துட்டா நல்லா இருக்கும் போலியன்னு நினைக்கிறான். பட் அதுக்கப்புறமா என் நகுன் உனக்கு என்ன பைத்தியமாடா, அவனுக்காகலாம் உன்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, உனக்காக டீயும் புண்ணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட உன்னோட அம்மா உண்டான்னு நினைக்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நகுனோட அம்மா அவனுக்காக நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப நகுனும் காலேஜ்க்காக பேங்காக் போறனால நீங்க என்ன மிஸ் பண்றனாலதான் இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களான்னு நகுன் கேட்க அதுக்கு அவனோட அம்மா எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. சோ நகுனோ என்ன அவ்வளவு தூரம் அனுப்புறதுக்கு தேங்க்ஸ்மான சொல்லிட்டு நான் இங்க இல்லாத நேரத்துல நீங்க தனியா ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்க இவங்களும் நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சோ எனக்கு போர் அடிக்கிறப்பன்னு அவங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு உன்னால இங்க அடிக்கடி வர முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ கால் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலா பேசுறப்ப நகுன் அவன் அம்மா கிட்ட உங்களுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல அவனோட அம்மாவும் எனக்கு அந்த சைடே வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போடும்னு சொல்லிட்டு சரி இப்ப உன்னோட கடைக்கு வருவோம், உனக்கு லவ் பண்ற ஐடியா இருக்கா ஆரி போனி யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க நகுனும் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு நீங்க மட்டும் போடும்னு அவன் அம்மா சொன்ன மாதிரியே சொல்றான். அண்ட் அதை கேட்டு இவங்களோட இப்ப நான் சீரியஸா சொல்றேன், இந்த வயசு போனா திரும்ப வராது, சோ இப்போ உன்னால எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணு, அது கூடவே ஏதாச்சும் நல்ல விஷயம் உனக்கு தேடி வந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நகுன் நினைச்சு பார்த்துட்டு நான் இப்ப அம்மா சொன்ன அட்வைஸ கேட்டா நான் அவங்கள பார்க்க முடியாம இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் நான் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டா இங்கே பாப்பா விட்டுட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல இங்க பாப்போ நான் இந்த மாதிரி பண்ணியே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். அண்ட் இங்க கிளாவோ நான் அவனை லவ் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்துல இங்க ஜாமோ நான் கேவ் கிட்ட அந்த மாதிரி கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அண்ட் அதே மாதிரி இங்க நகுனும் நான் என்னோட ஃபீலிங்ஸை முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் பாப்பும் ஜாமோ மீட் பண்ணி ரெண்டு பேரும் சைலண்டா ஒருத்தர் மாட்டி ஒருத்தர பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜாம் பாப் கிட்ட கேவ் என்கிட்ட பேச சொல்லி உன்னை அனுப்பி விட்டானான்னு கேட்க பாப்போ நான் உன்னோட அட்வைஸ்க்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. தென் அகைன் ஜாம் பாப் கிட்ட இப்ப என்ன அட்வைஸ் வேணும்னு கேட்க வர அதுக்குள்ள பாப்போ நீ இன்னும் கேவ் கிட்ட பேசலையான்னு கேக்குறான். தென் அகைன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட் ஆயிடுறாங்க. தென் ஜாமோ இப்போ உனக்கு என்ன அட்வைஸ் வேணும், யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையான்னு கேட்க பாப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் கிட்ட எப்படி ஃப்ளோட் பண்ணணும்னு கேட்டதும் என்னடா சொல்றேன்னு ஜாமோட கேட்டு ஷாக் ஆயிடுறான். தென் பாப்பா அவன் கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா என்னடா சொல்ற நீ கிளாவ லவ் பண்றியா, தென் உனக்கு பசங்களை பிடிக்குமான்னு ஷாக்கிங்கா கேட்க அதுக்கு பாப்போ என்னடா இப்படி கேக்குற, நீயும் என்ன மாதிரி தானே அது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்க அதுக்கு ஜாமோ ஏ பாப் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எல்லாரும் இதை பத்தி காசி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்ல அதுக்கு பாப்போ அவங்க என்ன பேசணுமோ பேசிக்கிட்டோம், என்னோட இடையும் கிளாவுக்கு தான் சொந்தம், அண்ட் அவன் என்கிட்ட வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ல இதை கேட்டு ஜாமோ பாப் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு என்னால உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்துலாம் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க முடியாது, பட் அதுக்கு பதிலா நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப எங்க நகுன் படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க பாப்பா அவன் கிட்ட வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்ல நீ என்னடா இன்னும் ட்ரெஸ் மாட்டாம இருக்குன்னு கேட்க நகுனும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு திரும்புறான். பட் அவன் பாப்பா இந்த அளவுக்கு க்ளோஸா பார்த்ததும் இவன் உடனே வெக்கப்பட்டு
கோவப்பட்டு ஆப்போசிட் சைட்ல திரும்பிட்டு நான் ஆல்ரெடி படிச்ச லாங்குவேஜஸ் அகைன் படிச்சுட்டு இருக்கேன். பட் இப்ப எனக்கு மெமரி லாஸ் ஆயிட்டனால எனக்கு இதுல இருக்கிறது எதுவுமே புரியலன்னு சொல்றான். அண்ட் இப்ப நக்குன் ஜாம் சொன்ன மாதிரியே வைக்கப்பட்டனால பாப்பா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றான். அடுப்படி இவன் நக்குன் கிட்ட இருந்தா நோட் புக்கை வாங்கி அதுல போட்டிருக்கட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி ஹெல்ப் பண்றான். அண்ட் அதுல பாப் கோவிலும் ஏரியும்னு சொன்னதும் ஒரு வழியா நம்ம குழுவை கண்டுபிடிச்சிட்டோன்னு நக்குன் அட நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா பாப்பாட தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னடா உன்னோட மனசை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, நான் உன் பக்கத்துல உட்காந்துருக்கே உனக்கு இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதான்னு கேட்க நக்குனும் அதெல்லாம் கிடையாதுன்னு அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். தென் நம்ம போக போற கோவில் பக்கத்துல ஏதாச்சும் பாண்டு இருக்கான்னு கேட்க பாப்போ இங்க இருக்கிற கோவில் பக்கத்துல இந்த பாண்டும் கிடையாது, பட் கேபிட்டல்ல இருக்கிற கோவிலுங்க பக்கத்துல கோணம் இருக்கும்னு சொன்னதும் நக்குன் கேட்டு செம்மையா ஹாப்பி ஆயிட்டு சரிவா நம்ம கோவிலுக்கு போலான்னு இவன் பாப்பா தூக்கி விடுறான். தென் இவன் பாப் கிட்ட நான் ட்ரெஸ் மாட்டிட்டு வரேன், நீ வெளியே போய் வெயிட் பண்ணுன்னு அவனை வெளியே தள்ளி விட்டுற. பாப்போ ஜாம்சன் அட்வைஸ் நல்லாவே வேலை செய்யுதுன்னு நினைச்சிட்டு அங்க ரெண்டு போறான். அண்ட் அவங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா நக்குன் கிளாவோட நோட் புக் எடுத்து பாட்டு ஏதோ ஒரு கோவில் பக்கத்துல இருக்கிற பாண்ட்ல தான் கிளாவ் கொலை செய்யப்பட்டிருப்பான்னு நினைக்கிறான். கட் பண்ண இப்ப இவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. அப்ப நக்குனும் அந்த பாண்ட் எங்க இருக்கும்னு அதை பத்தி நினைச்சிட்டு வர அவனுக்கு பின்னாடி சுவாயும் காங்கும் சாய்க்காக சண்டை போட்டுட்டே வராங்க. அப்ப பாப்பா அவங்களை திரும்பி பார்த்து சுவாய் கிட்ட இப்ப நீங்க 3 பேரும் எங்க போகணுமோ போங்க, நாம அப்புறமா ஓரியன்டேஷன் ஹால்ல மீட் பண்ணலாம்னு சொன்னதும் அதை கேட்டு சுவாய் சாய் கிட்ட நாம அங்க போய் மணல் கோட்டை கட்டலாம், அப்படி பண்ணா நம்ம அடுத்த ஜென்மத்திலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகும்னு சொன்னதும் காங் சாய் கிட்ட டென்னி அதுல பாடி கோட்டையை மட்டும் கேட்டு சாய் பேலன்ஸ் நீ என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்க அடுக்க சாயும் போடா நீயும் உன் ஐடியாவோன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறா. தென் சுவாய் காங் கிட்ட அடே அவ என் ஒய்ஃப் தான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாய் பின்னாடி ஓடி போறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாப் நக்குன பாட்டு கிளாவ் என்னடா ஒரு மாதிரி இருக்க, உனக்கு அகைன் ஃபீவர் வந்துருச்சான்னு கேட்க நக்குனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அங்க ஷாப்பிங் பண்றதுக்கு போயிட பாப்போ அவனை ஃபாலோ பண்ணி போறான். அப்ப இந்த ஷாப் வச்சிருக்கிற லேடி நக்குன பார்த்ததும் நீ காணாம போயிட்டடா நான் கேள்விப்பட்டேனே, நீ எப்போ இங்க திரும்பி வந்தேன்னு கேட்க நக்குனும் அடுவான்னு சொல்லிட்டு நான் இப்ப பாப் கூட தான் சேர்ந்து இருக்கேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஷாக்ல நக்குன திரும்பி பார்க்க பாப் நக்குன் கிட்ட கிளாவ் நீ என் கூட இருக்கன்றத மட்டும் சொல்லு, நீ சொன்ன சென்டென்ஸ்க்கு வேற அர்த்தம் இருக்குன்னு சொன்னதும் நக்குனும் அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்க ரெண்டு கிளம்பிடுறான். அண்ட் அவங்க 2 பேரும் அங்க ரெண்டு போனதும் இந்த லேடி பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நக்குன் சொன்னதை வச்சு காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா இப்ப நக்குன் கோல்டு ஜுவல்ஸ பாத்துட்டு இருக்க அதை பார்த்து பாப்பா அவனோட அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றான். அடுப்படி இவன் நக்குன் பக்கத்துல உட்காந்து உனக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கான்னு கேட்க நக்குனும் இது நல்லா இருக்கு பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சிடுறான். அப்ப பாப்பா அந்த ஷாப்கீப்பர் கிட்ட இவன் இந்த ரிங்க போட்டு பாக்கலாமான்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பாப்பே அந்த ரிங்க எடுத்து நக்குன் விரல்ல போட்டு விட அதான் அந்த வழியா போறவங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் நக்குன் அதை கவனிச்சதும் அவன் உடனே அந்த ரிங்க ரிமூவ் பண்ணிடுறான். தென் அவனே அதை போட்டு பாத்துட்டு இது ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்ல அதுக்கு பாப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு நான் வாங்கி தரேன்னு சொல்றான். ஆனா நக்குனும் அந்த ரிங்க கலட்டி டேபிள்ல வச்சுட்டு அந்த ஷாப்கீப்பர் கிட்ட இதை எடுத்து வைங்க, நான் இதுக்காக காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு ஏஞ்சி போயிடுறேன். பாப்பாவன் போறத பாட்டு ஒரு நாள் நானே உனக்கு இந்த ரிங்க உன் கையில போட்டு விடுவேன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க இவங்க 3 பேரும் மணல் கோட்டை கட்டிட்டு இருக்கிறப்ப சுவாய் சாய் கிட்ட இன்னைக்கு விடிய காலையில மாஸ்டர் கிளாவ் லார்ட் பாப்போட ரூம்ல இருந்து வெளியே வந்தாரு, அப்புறம் மதியான நேரத்துல லார்ட் பாப் மாஸ்டர் கிளாவோட ரூமுக்கு போனாருன்னு சொல்ல இதுல என்ன இருக்கு அவங்க தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னு சாய் சொல்றா. ஆனா சுவாயோ இது பார்க்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காங் சைலண்டா இவங்க கட்டிட்டு இருக்கிற மணல் கோட்டைக்கு மேல மண்ணு போடுறதுக்கு வரான். ஆனா சுவாய் உடனே அதை பாட்டு அவன் கைய தட்டி விட்டுற. அதுக்கப்புறமா காங்கோ இப்ப நீ என்ன சொல்ல வர, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு கேட்டதும் எங்க வச்சு என்னடா பேசிட்டு இருக்குன்னு சாயும் சுவாயும் உடனே அவன் வாயை க்ளோஸ் பண்றாங்க. ஆனா அத சர்டோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கேட்டுடுறாங்க. கட் பண்ணா இங்க நக்குனும் இப்ப நான் அந்த குளத்தை எங்க போய் தேடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப பாப்பா அவனை கூப்பிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நேற்று நைட்டு நீங்க வர்றதுக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருந்த, ஆனா இப்போ நீ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி நடந்துக்கிறன்னு சொல்ல நக்குனோட கண்டுக்காம அந்த இடத்த சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். அப்ப பாப்போ நீ என்னடா தேடுறன்னு கேட்க நக்குனும் நான் ஐடியும் தேடல எனக்கு கழுத்து லைட்டா வலிக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறான். அண்டாட கேட்டு பாப்போ சரி வா நாம இப்ப போய் அங்க நடக்கிற டிராமாவை பாக்கலான்னு சொல்லிட்டு அதோட நீ அங்க தூங்கவும் செய்யலான்னு சொல்லி இவன் நக்குனோட கைய பிடிச்சு அவனை அங்க ரெண்டு கூட்டிட்டு போறான். தென் இவங்க இங்க வந்து சுவாய் சாய் அண்ட் காங் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட பாப் நக்குனோட கையை விடாம பிடிச்சிருக்க. நக்குனோ அதை பார்த்து நம்ம தான் இங்க வந்துட்டோமே இப்ப நீ என் கையை விடலான்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா பாப்போ ஜாம் சொன்ன லாஸ்ட் மூவை யூஸ் பண்றான். அண்ட் அடுப்படி இவன் நக்குன் கிட்ட உன்னோட கை ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதான் நான் அவன் கையை பிடிச்சிட்டு இருந்ததே எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃப்ளோட் பண்ண நக்குனோ இவன் இன்னைக்கு வியடா நடந்துக்கிறான்னு நினைச்சு அவன் கையை எடுத்துடுறான். அண்ட் அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க நடக்கிற டிராமாவை வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அதை நக்குன் நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறான். பட் சடனா அந்த டைலாக்ஸ் இவனுக்கு ரிலேட் ஆகவும் இவன் பாப் கிட்ட நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். கட் பண்ணா இப்ப நக்குன் இந்த காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டே இது என்னோட காலகட்டத்துல நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சோ நான் இந்த லவ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னோட மிஷன்ல போக்கஸ் பண்ணணும்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிறப்ப அங்க சர்டும் அவனோட ஆளுங்களும் வந்து நக்குனை சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப நக்குன் சர்ட் கிட்ட இப்போ உனக்கு என்னடா வேணும்னு கேட்க அதுக்கு சர்டும் உனக்கு இன்னும் விஷயம் தெரியாதா, எல்லாரும் உன்னையும் அந்த லார்ட் பாப்பையும் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கலாய்க்க நக்குன் அதை கேட்டு கோவத்துல சர்ட தள்ளி விடுறான். அண்ட் அப்ப பதிலுக்கு சர்டோ என்னடா உனக்கு கோவம்லாம் வருது, சோ அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதானான்னு இவன் நக்கலா கேட்க அதை கேட்டு நக்குனோ கடுப்பாயிட்டு சர்ட அடிச்சிடுறான். அண்ட் அடப்பாட்டோடும்
சேர்டோட ஆளுங்கெல்லாம் நக்குன்னு அடிக்க வர சேர்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணி இவன் நக்குன் கிட்ட நீ லார்ட் பாப் கூட என்னமோ பண்ணிட்டு போ, பட் எதுக்காக நீ பிம் கூடயே சேர்ந்து சுட்டுறன்னு கேட்டு இவன் நக்குன்னு அடிச்சிடுறான். அப்ப நக்குனும் காண்டாயிட்டு டே ஒழுங்கா வாய மூடுறா, நான் ஒன்னும் பாப்பா அந்த மாதிரி பாக்கலன்னு கத்தி சொல்றப்ப பாப்பா அங்க வந்து சேர்ட தள்ளி விட்டு அவன் கழுத்துல ஸ்வாட வைக்கிறான். அப்ப சேர்டோ நீ ஒரு சிட்டிசன் மேல உன்னோட ஸ்வாட வைக்கிற, இது தப்பு இல்லையான்னு கேட்க பதிலுக்கு பாப்போ இங்க சண்டையை யாரு ஆரம்பிச்சான்றது எல்லாருக்குமே தெரியும், சோ நீ இதுக்கப்புறம் பிரச்சனை வேண்டான்னு நினைச்சனா ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இதுதான் என்னோட கடைசி வார்னிங்னு சொல்லி மிரட்ட அதை கேட்டு சேர்டோ உன்னோட ஆளுங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நக்குன் பாப் கிட்ட நான் அதை அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலன்னு சொல்ல வர அதுக்கு முன்னாடியே பாப்பா அவனை ஹக் பண்ணிட்டு நீ அந்த மாதிரி சொல்லலன்றது எனக்கு தெரியும், சோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இப்ப நீ சேஃபா இருக்கிறதே எனக்கு போடும்னு சொல்ல இப்பவும் இவன் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானேன்னு நக்குன் நினைக்கிறான். அதுக்கப்புறமா பாப் நக்குனோட காயத்தெல்லாம் பார்த்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அண்ட் இங்க ஜாமோ கேவ் அங்க வருவானான்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இவன் நக்குனுக்கு ஏரோட்டானு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட நக்குன் அவனை ஸ்டாப் பண்ணி நீ எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறான். அந்த இடத்துக்கு ஜாமோ நான் யாரையும் பாக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னை பத்தி சொல்லணும்னா எல்லாரும் நீ வேற ஆளா மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நீ இன்னமும் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனோ டே டாபிக்க சேஞ்ச் பண்ணாத கேவ்லாம் இங்க வரமாட்டான்னு சொன்னதும் ஜாம் பாப்ப நிமிந்து பார்க்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பாப் ஜாம் கிட்ட அவன் சொன்ன அட்வைஸ்க்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ நிறைய பேர் கிட்ட ஃப்ளோட் பண்ணிருக்கியாடான்னு கேட்க அதுக்கு ஜாமோ கேவ் இவனுக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் மத்தவங்க பண்றத பாத்துருக்கேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே பாப்போ தென் கேவ் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கானான்னு கேட்டுட்டு அதனாலதான் நீ இந்த மெத்தட் எல்லாம் ஒர்க் ஆகும்னு கான்பிடென்டா சொல்றியான்னு கேட்டதும் ஜாம் உடனே அங்க இருந்து ஏஞ்சிட்டு நீ இந்த மாதிரி கண்டட பேசிட்டு இருக்காத, எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அந்த இதை பத்தி ஜாம் இப்ப நினைச்சு பாத்துட்டு இருக்கிறப்ப நக்குன் அவன் கிட்ட நேத்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட விஷயம் எனக்கு தெரியும், அண்ட் அதனால தானே நீ இப்படி அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு டேய் நம்மளாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சோ நீ என்ன நினைக்கிறன்றத ஓப்பனா என்கிட்ட சொல்லு, அதை வச்சுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல அதை கேட்டு ஜாமோ அவங்களுக்குள்ள நடந்த சண்டையை பத்தி சொல்லிட்டு அதால கேவ் என் மேல ரொம்ப கோவப்பட்டான், அந்த அடுத்த ஜென்மத்திலயும் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சாபம் விட்டு போயிட்டான்னு சொல்ல இதை கேட்டு நக்குனோ டிஎன் பொண்ணை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இங்க இருந்துதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறான். அப்ப ஜாம் நக்குன் கிட்ட இதுவும் நல்லதுக்குதான், இதுக்கப்புறம் அவன் என்ன தொல்லை பண்ண மாட்டான்னு சொல்ல அதை நீ நல்ல விஷயமா நினைக்கிறியான்னு நக்குன் கேட்டுட்டு நீ அதை நினைச்சு 1% கூட ஃபீல் பண்ணலனா பின்ன எதுக்காக நீ வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இந்த பிரச்சனையை அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலான்னு விட்டுறாத, ஒழுங்கா இப்பவே இதை சரி பண்ற வழியை பாருன்னு அட்வைஸ் பண்ண அதை கேட்டு ஜாமோ நக்குன் கிட்ட ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்து ஒரு ஃப்ளோல நீ இதை குளிச்சு முடிச்சிட்டு போட்டுக்கோ கிளாவ்னு சொல்லிற எது கேவான்னு நக்குன் அவனை பாக்குறான். சோ ஜாமோ உடனே அதை கிளாவ்னு மாட்டிற இதை கேட்டு நக்குனோ இதை பாரு நீயும் அவனை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். தென் நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிறன்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது, நீ ஊர் மக்கள் எல்லாம் காசி பேசுவாங்களேன்னு நினைக்கிறேன், பட் அவங்க என்ன பேசினா உனக்கு என்ன, அவங்க யாரும் உன்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம லவ் பண்றவங்க தான் முக்கியம், சோ நீ இப்ப பண்ண வேலையால கேவ் சோகத்துல தப்பா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க ஜாமோ நகுன் சொல்றத சைலண்டா கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் மேன்ஷனுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நகுன் பாப் கிட்ட அவன் ஜோட் கிட்ட அந்த மாதிரி சொன்னதுக்கு அகைன் சாரி கேட்க அதுக்கு பாப்போ நீ தானே சொன்ன நம்ம அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சோ இப்ப நீ என்ன பத்தி என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்க நகுன் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே சுவாய் அங்க ஓடி வந்து மாஸ்டர் கிளாவ் ஐலாட் உங்களை வர சொன்னாருன்னு சொல்ல தென் அவர் என்னைய கூப்பிடலையான்னு பாப் கேக்குறான். அப்ப ஹன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ என் கூட வந்து பேசுடான்னு சொல்லி இவன் பாப்ப தனியா கூப்பிடுறான். கட் பண்ணா இப்ப நகுன் பாப்போட அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க வர இவங்க நகுன் கிட்ட பாப்போட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அடுப்படி இவங்க நகுன் கிட்ட வர்ணா ரொம்ப நல்ல பொண்ணு அண்ட் அவளோட ஃபேமிலியும் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணியே உன்னால ராயல் சர்வீஸ் குள்ள ஈஸியா போயிட முடியும்னு சொல்லிட்டு இது உனக்கு ஓகேவான்னு கேட்க பாப்போட அப்பாவோ நான் பாப் கிட்ட வர்ணாவை பத்தி பேசும்போதுலாம் அவன் டாபிக்கா அவாய்ட் பண்றான். சோ இப்ப நீ தான் பாப் கூட க்ளோஸா இருக்க, சோ இப்ப நீ சொல்லு அவன் வேற யாரையாச்சும் லவ் பண்றானான்னு கேட்க நகுனோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாரும் இல்லன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு இவரோ டென் நல்லது வர்ணா இங்க அடிக்கடி வந்துட்டு போறது மூலியமா அதை வெளியே பாக்குறவங்க நிறைய காசிப் பேசுவாங்க, சோ இப்ப அது பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ எனக்காக இதை பத்தி பாப் கிட்ட பேசுறியான்னு கேட்க இதை கேட்டு நகுனுக்கும் செம கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் இவட வெளியே காட்டிக்காம நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லி ஸ்மைல் பண்றான். அதே நேரத்துல இங்க ஹன் பாப் கிட்ட சோல்ஜர்ஸ் சில ட்ரக்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் என்னோட அப்பா அந்த கேஸ் அவரா எடுத்து அதை கொண்டு வந்த ஆளுங்க கிட்ட விசாரிச்சாரு, பட் அதுல ஒருத்தர் கூட அவங்க வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ உன்னோட கண்ட்ரோல் இருக்கிற ஏரியால கூட நிறைய பேர் ட்ரக்ஸ யூஸ் பண்றாங்கன்னு கேட்க அதுக்கு ஹன்னோ ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம்டா இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நீ இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு முன்னாடியே கிளவ் பீம பாக்குறதுக்கு ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு வந்திருந்தான். அண்ட் அங்க அவனுக்கும் சேர்டுக்கும் சண்டையாச்சு, அதோட அவங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்சு உன் தம்பி உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காண்டான்னு சொல்றப்ப சுவாய் அங்க பாப் கிட்ட ஓடி வந்து மாஸ்டர் கிளாவ் காணாம போயிட்டாருன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பாப்போம் ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்றான் அவன் எப்போட்ல இருந்து காணோன்னு கேட்க சுவாயோ எனக்கு சரியா தெரியல மைலாட் அவரு ஐலாட் கிட்ட பேச போனாரு அதுக்கப்புறத்துல இருந்து அவரை காணோன்னு சொல்ல இதை கேட்டு ஹன்னோ எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா பீமா பாக்குறதுக்கு தான் போயிருப்பான்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கேவ் அவன் ரூம்ல படுத்து அழுதுட்டு இருக்க ஜாமா அவனை சமாதான பண்றதுக்கு அவனுக்கு பிடிச்ச டிஷஸ கொண்டு வரான். தென் இவன் கேவ கூப்பிட்டு நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு உன்னோட சர்வன்ட் சொன்னாங்க, சோ இப்ப நான் உனக்கு பிடிச்ச டிஷஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்டான்னு சொல்ல அதை கேட்டு கேவோ எழுந்துச்சு டோர் பக்கத்துல வந்து நின்னுட்டு இங்க இருந்து போயிரு இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொல்றான். ஆனா ஜாமு அவனை வெளியே வர சொல்லி
கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகல. கேவோ இங்க இருந்து போயிருன்னு அவனோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்க. அது கேட்டு ஜாமோ உன்னோட கோவம் போற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி இவன் அந்த டோர் முன்னாடியே உட்காந்துடுறான். அண்ட் அதே மாதிரி உள்ள கேபும் அந்த டோர் பக்கத்துல உட்காந்து சைலண்டா அழுகுறான். அதே நேரத்துல இங்க எனக்கும் இந்த வயலுக்கு நடுவுல தனியா உட்காந்து ஏன் என்னோட மனசு நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு வர சொல்லுது. நான் எந்த அளவுக்கு கிளவ் மாதிரி நடிக்கிறேனோ நான் அந்த அளவுக்கு அவனாவே மாறிட்டு வரேன்னு நினைக்கிறப்ப பாப்பாங்க வந்து நீங்க தான் இருப்பேன்னு தெரியும்னு சொல்லி அவன் பக்கத்துல வந்து உட்காடுறான். நீ நைட் ஆகியும் வீட்டுக்கு வராதனால அங்க எல்லாரும் நீ அகைன் ஹவுஸ் ஆஃப் பிளேசருக்கு போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல அது கேட்டு நக்கணும் அது ஹண்டானு உன்கிட்ட சொன்னான்னு கேட்டுட்டு நான் லாஸ்ட் டைம் அங்க சர்ட் கூட சண்டை போட்டு இருக்கிறப்ப நான் அவனை பாட்டேன்னு சொல்ல அது கேட்டு பாப்போம். பட் நான் அதை நம்பல. எனக்கு என்னோட கிளாவை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு இவன் நக்கனோட கைய பிடிச்சு நீ எது நினைச்சு கவலைப்படுற சுவாய் என்கிட்ட நீ என்னோட அப்பா கிட்ட பேச போயிருந்தேன்னு சொன்னான்னு சொல்ல அதுக்கு நக்கணும் ஆமா நான் உன்னோட அப்பா கிட்ட பேசினேன். அவரும் உன் கல்யாணத்தை பத்தி பேசினாருன்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கும் வயசாயிருச்சு அண்ட் இப்ப உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. சோ நீ அவரு சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொல்ல அது கேட்டு பாப்போம் என்னால வர்ணாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுவும் கூட தானே சொல்லிட்டு இது எப்போ ஆரம்பிச்சுடுன்றது எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் என்னால உன்னை என் தம்பியா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் நகுன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி ஸ்னிஃப் கிஸ் கொடுத்துட்டு இந்த கிஸ் மூலியமா நான் என்னோட காதல உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி இவன் அகைன் ஐ லவ் யூ கிளாவ்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு நீ என்ன சொல்ல போற நீ என்ன பத்தி என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்க அதுக்கு நகுனும் பிபா இதையா நீ கிஸ்ன்னு சொல்ற உண்மையான கிஸ் எப்படி பண்ணணும்ன்றத நான் காட்டுறேன்னு சொல்லி இவன் பாப்பா கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா இவன் அழ ஆரம்பிச்சிட அட பாட்டு பாப்போம் இப்ப எடுக்கடா நீ அழுகுற நீயும் என்ன லவ் பண்றதானு கேக்குறான். அண்ட் அதுக்கு நகுனும் நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பட் லவ் மட்டுமே போடாது நீ ஒரு லார்டா இருக்க அதோட பேட்ரோல் யூனிட்லயும் இருக்க அண்ட் இன்னைக்கு மட்டுமே நம்மள நிறைய பேர் வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்ல அது கேட்டு பாப்போம் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்றான். ஆனா நகுனும் நீ கவலைப்பட்டுதான் ஆகணும். இதுவே நான் வந்த இடமா இருந்திருந்தா நான் இதை பத்தி எல்லாம் இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இந்த இடம் அந்த மாதிரி கிடையாது. சோ எப்படி உன்னால இந்த இடத்துல இப்படி வாழ முடியும்னு கேட்க அண்டருக்கு பாப்போம் தென் நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம்னு சொல்றான். ஆனா நகுனும் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இங்கதான் உன்னோட அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னால எப்படி வர முடியும்னு கேட்டுட்டு நீ லேடி வர்ணாவையே கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல இதை கேட்டு பாப்போம் அழுதுட்டே இதுக்குடா நீ ஆசைப்படுறியான்னு கேக்குறான். அண்டருக்கு நகுனும் ஃபர்ஸ்ட் ஆமான்னு சொல்லிடுறான். அப்புறம் இவன் பாப்பா ஹக் பண்ணி சாரி சொல்லிட்டு இந்த லவ்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம எப்பவும் போல ஒரு நல்ல அண்ணன் தம்பியாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீ என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அழுக பாப்போ சரின்னு சொல்லிட்டு நகுனோட லேண்டனை பாக்குறான். அண்டோட அணைஞ்சு போயிருக்கறனால இவன் நகுன் கிட்ட சரி நம்ம மேன்ஷனுக்கு போலாம் உன்னோட லேண்டன் அணைஞ்சு போயிட்டனால நான் உன்னை கைட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி போக அட பார்த்து நகுனும் இப்பவும் இவன் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானேன்னு நினைச்சிட்டு அடுத்த ஜென்மத்துல நம்ம அகைன் மீட் பண்ணோம்னா அப்போ நம்ம ஃப்ரீயா லவ் பண்ணணும்னு நினைக்கிறான். கட் பண்ணா இப்ப நகுன் அவன் ரூம்ல இருக்கிறப்ப நகுன் நீ கரெக்டான விஷயத்த தாண்டா பண்ணிருக்க அவன் லேடி வர்ணாவை கல்யாணம் பண்றானோ இல்லையோ பட் நீ உண்மையான கிளாவ் இல்லன்ற விஷயம் உனக்கு தெரியற அன்னைக்கு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இவன் தூங்க போயிடுறான். கட் பண்ணா இப்ப நகுனுக்கு வர கனவை காட்டுறாங்க. அதுல சேர்டு கிளாவ கொண்டதுக்கு அப்புறமா சேர்டோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாவோட பாடிய ஒரு துணியில வச்சு கட்டி அட குளத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. பட் அந்த டைம்ல கிளாவ் உயிரோட தான் இருந்திருக்கான். அது இந்த டீடைல்ஸ் நகுனுக்கு கனவா வந்ததும் நகுன் அவன் பெட்ல ரெண்டு எஞ்சி உட்காந்து இத பத்தி தான் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் என்கிட்ட சொல்லிருக்காங்க அந்த சேர்டு தான் கிளாவ கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு இவன் கிளாவோட நோட் புக்கை எடுத்து பாக்குறான். ஆண்டி வார்டுல இருக்கிற டிராயிங்ஸ் பார்த்துட்டு சோய்பட காட்டுக்குள்ள இந்த வழியா போனா இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். பேட் இதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கே அது நான் இன்னைக்கு போயிட்டு வந்த கோயிலா இருக்குமோன்னு நினைக்கிறான். அப்புறம் இவன் தனியா கையில ஒரு லேம்ப் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போக சேர்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நகுன் காட்டுக்குள்ள போறத மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க. அண்ட் இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.